ஒரு உறுதிமொழி எடுக்கிறோன்னா அதை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, எப்போ உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அப்போவே இருந்து அதை தொடங்கிடணும். அதாவது நீங்கள் நாளையிலேருந்து நான் வந்து என்னுடைய வேலைகளை நான் ஒழுங்காக செய்வேன், நாளையிலேருந்து நான் காலையில் எந்திப்பேன் அப்படின்னு முடிவெடுக்கு. எப்போ நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அப்போவே ஆரம்பிச்சிடணும். எப்போவுமே தள்ளி போடாதீங்க. உறுதிமொழியும் தள்ளி போடுறது அதிலே தெரியும் நீங்கள் உறுதிமொழியை கடைப்பிடிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் தள்ளி போடுறீங்க. இன்றைக்கி உங்களால் முடியாது, அப்போ நாளைக்கு முடியும்னு சொல்லிக்கிறீங்க. நாளைக்கு வரும்போது அந்த நேரம் வரும்போது அது அப்போ தெரியும். இந்த நேரம் உங்களால் அது முடியலை, அதனால தான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து நான் வந்து என்னுடைய வேலைகளை நான் ஒழுங்காக செய்வேன் அப்படின்ட்டு அதை தள்ளி போடுறீங்க. நாளையிலேருந்து மட்டும் இந்த நேரம் முடியலைன்னா அப்போ நாளையிலேருந்து மட்டும் உங்களுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு, அந்த உறுதிமொழியை கடைபிடிப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்போது அந்த உத்தரவாதத்தை நீங்கள் பெறணும். உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அந்த வழக்கத்தை மாற்றுங்க. ஒரு உறுதிமொழி நடத்தால் உடனே அதை கடைபிடிக்க தொடங்கிடணும். அதனால் தள்ளி போடவே கூடாது. ஒரு உறுதிமொழி எடுத்தால் அதை தள்ளி போடவே கூடாது, உடனே கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த வழக்கத்தை மட்டும் கடைபிடிச்சு மாற்றிடணும். தள்ளி போடுகிற வழக்கத்தை நீங்கள் மறந்துக்கிட்டே வரணும். தள்ளி போடுகிற ஒரு வழக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அதை மறந்துக்கிட்டே வரணும். நிறைய உறுதிமொழி எடுப்போம். நியூ இயர்லேருந்து நான் வந்து இப்படி ஆயிடுவேன் இப்படி, அப்போ அதெல்லாமே தள்ளி போடுறது தான். நீங்கள் இப்போ செய்ய முடியல, இந்த நேரத்தில் ஆரம்பிக்க முடியல, இந்த நேரத்துக்கு உங்களை ஆரம்பிக்க முடியல, அதனால் நீங்கள் தள்ளி போடுறீங்க. அதனால் எப்போ உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அப்போவே இருந்து, உறுதிமொழினாலே எப்போ எடுக்கிறீங்களோ அப்போவே இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். அப்போ பழசு மறந்துடும். எப்போவுமே தள்ளி போடுறது தான். ஒரு உறுதிமொழியாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு அதை தள்ளி போட்டு நாளையிலேருந்து அடுத்த வாரத்துலேருந்து அப்படின்னு சொல்லி எப்போவுமே தள்ளி போடுகிற ஒரு வழக்கத்துக்கே நீங்கள் பழகியிருப்பீங்க. அந்த பழக்கத்தில் மறக்கணும். முதல்ல அந்த பழக்கத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா தள்ளி போடுகிற பழக்கத்தை மறக்கணும். அப்போ புதிய பழக்கத்தை கொண்டு வரணும். நம்ம ஒரு பழக்கத்தை மறக்கணும் அப்படின்னா, ஒரு கெட்ட பழக்கத்தை மறக்கணும் அப்படின்னா நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும். அந்த இடத்துல நல்ல பழக்கத்தை உட்கார வைக்கணும். நீங்கள் வந்து கெட்ட பழக்கத்தை மறக்கணும், அப்போ மறந்துட்டு எந்த பழக்கமே இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறது இப்போ கெட்ட பழக்கம், உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது கெட்ட பழக்கம், உங்களுக்கு ஏதோ ஒரு பழக்கம் வேணும். அப்போ கெட்ட பழக்கத்தை நீக்கிட்டிங்கன்னா நல்ல பழக்கத்தை உள்ளே கொண்டு வாங்க. அந்த இடத்த நல்ல பழக்கங்களால் ஆக்கிரமிச்சிருங்க. இனிமேல் கெட்ட பழக்கம் உள்ளே வர முடியாத அளவுக்கு நல்ல பழக்கங்களால் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருங்க. நல்ல பழக்கத்துக்கு இனிமேல் இடம் கிடையாது. அப்போ நல்ல பழக்கத்தை அதாவது கெட்ட பழக்கத்துக்கு இனிமேல் இடம் கிடையாது. நல்ல பழக்கம் வந்து அந்த இடத்த ஆக்கிரமித்த உடனே கெட்ட பழக்கத்தை மறக்கணும். நம்ம எதை நினச்சிக்கிட்டு இருக்கணும்னா நல்ல பழக்கங்களை நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ இது வரைக்கும் நம்ம கெட்ட பழக்கங்களை நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம். அப்போ அதை மறக்கணும். அப்படின்னா நல்ல பழக்கத்துக்கு பழகணும், நல்ல பழக்கங்களுக்கு நம்ம பழகணும். நல்ல பழக்கங்களை பழகிட்டு அப்புறம் நல்ல பழக்கத்தை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ நாளடைவில் என்ன ஆகும்னா கெட்ட பழக்கங்களை மறந்துடும். அதனால் நல்ல பழக்கம் தள்ளி போடுகிற எந்த உறுதிமொழியும் தள்ளி போடுகிற வழக்கத்தை முதல்ல மறக்கணும். அப்படின்னா உடனே செய்கிற வழக்கத்தை கடைபிடிக்கணும். எந்த உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அந்த நேரத்துலேருந்தே கடைபிடிக்க தொடங்கிடணும். அந்த வழக்கத்துக்கு நீங்கள் படிப்படியாக நீங்கள் வந்து பழகிட்டிங்கன்னா அதுக்கு 2-3 மாதம் ஆகும். பழகிட்டிங்கன்னா தள்ளி போடுகிற வழக்கத்தை நீங்கள் மறந்துடுவீங்க. அப்படி ஒரு வழக்கம் இருந்தது, எனக்கு ஒரு காலத்தில் இருந்தது அப்படிங்கிறதே நீங்கள் மறக்கணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களால் தள்ளி போடுகிற வழக்கத்தை மறந்துட்டு உடனே எந்த உறுதிமொழி எடுத்தாலும் உடனே செய்ய பழகுங்க. உடனே செய்ய பழகுனீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும். நீங்கள் நினச்சா செஞ்சு முடிப்பீங்க. எதை நினச்சாலும் சரி, எப்போ நினச்சாலும் சரி அதை உடனே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும்.